வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய மட்டன் லிவர் பெரட்டல் எப்படி பண்ணுறதுனா செய்து காமிக்க போகிறேன். மெத்தேடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். எப்படின்னு பார்க்கலாமா? 1/2 கிலோ மட்டன் லிவர் வாங்கி கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன். நீங்கள் இந்த லிவர் வாங்கும்போது வெள்ளாட்டுக்கறி லிவராக பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் இந்த செம்மறியாட்டுக்கறி அதெல்லாம் வாங்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி மொப்பு வாடை வரும். அதனால் வெள்ளாட்டுக்கறி லிவராக கேட்டு வாங்கிட்டு வந்துக்குங்க. இதே போல் சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுக்கோங்க. எண்ணெய் 50 ml கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்குங்க. இந்த எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, போட்டு ஒரு 30 செகண்டுக்கு அப்படியே கிளறி விடுங்க. என்னடா மட்டன் லிவருக்கு இவன் வந்து கடுகு சேர்க்குறானு பார்க்காதீங்க. எங்கள் அம்மா வந்து மட்டன் லிவர் இந்த மாதிரி பெரட்டல் செய்யும்போது கண்டிப்பாக கடுகு சேர்த்து தான் வந்து செய்வாங்க. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். தேவைன்னா போட்டுக்கோங்க. இதிலே கொஞ்சம் மஞ்சள் தூள், அந்த மட்டன் துண்டுகளை சேர்க்குறோம். இந்த மட்டனில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கறிக்கடைக்காரங்க ஃபுல்லாக அந்த தண்ணியை வர ஏற்றி விட்டுறாங்க அதில் வெயிட்டுக்காக. அதனால் மட்டனை அறுத்த உடனே போயிட்டு தண்ணி ஏற்றுறதுக்கு முன்னே கேட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. ஆனால் அந்தமாதிரி தரவும் வர மாட்டாங்க. இது வேறு ஒரு தொல்லை நமக்கு. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே கிளறி விடுங்க. மூணு நிமிஷம் ஆகிடுச்சி. கொஞ்சம் அப்படியே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க. கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா போட்டுக்கோங்க, இல்லை மட்டன் மசாலா கூட போட்டுக்கலாம். அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள், இல்லை ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம தண்ணிலாம் சேர்க்க வேண்டியதில்லை. பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். அப்படியே கொஞ்சம் கிளறி விடுங்க. இன்னும் நம்ம இதில் ஒரு 3 ஐட்டம் சேர்க்க வேண்டியது இருக்குது. இறக்கும்போது நான் சொல்கிறேன். பாருங்கள், கிட்டத்தட்ட 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அந்த தண்ணிலாம் சுண்டி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த கலரே பார்த்திங்கன்னா அடித்து தூக்கும். நமக்கு சாப்பிட்ணும் போலன்ற ஒரு ஃபீலு உடனே வரும். சரி, என்ன பண்ணுறீங்க? வறுத்த சோம்பு பொடி ஒரு 1/2 ஸ்பூன், கருப்பு மிளகு பொடி அது ஒரு 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் வேக்காடு தான் போதும். பாருங்கள், ரொம்ப சுலபமாக மட்டன் லிவர் பெரட்டல் சீக்கிரமாக நான் உங்களுக்கு செய்து காமிச்சிட்டேன். சரி, இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டிங் பண்ணிடலாமா? இந்த சப்பாத்தி நான் இதுக்கெல்லாம் நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா அசந்துருவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கிரேவியை நீங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் அதிகமாக கிரேவி இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால்
லைட்டாக போட்டாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது. சூப்பர் சூப்பர். அட்டகாசமான லிவர் பிரட்டல் தயாராகிடுச்சு. ஓகே, சாப்பிட்டு பார்த்துருவோமா? அட்டகாசம். இப்போ ஒரு தட்டு சோறு இருந்துன்னு வச்சுக்கோங்க, போட்டு பிசைஞ்சு அடிச்சிடுவேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மெத்தடை மாற்றாமல் இந்த மட்டன் லிவர் பிரட்டல் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இன்னொன்று அடிப்போம். சூப்பர். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.